Hi friends, என் பேர் ஐயப்பன். இது உங்கள் MCP Tutor தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்ககிட்ட உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ், உங்கள் ஆதார் கார்டு நம்பர் முதற்கொண்டு உங்களுக்கு எதுவுமே தெரியல, எல்லாமே தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைல் ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீனில் வர மாதிரி உங்கள் மொபைலுக்கே ஒரு மெசேஜாக வந்துடும் உங்கள் ஆதார் நம்பர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடியும் இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனுக்கே ஒரு மெசேஜாக உங்களால் கொண்டு வர முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கூட ஒரு பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேஜுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதாவது இந்த லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆதார் நம்பரை இப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போது அதில் ஆதார் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது ஆஸ் பர் உங்கள் ஆதார் கார்டில் எப்படி உங்களுக்கு நேம் இருக்கோ அதே போல் உங்கள் நேம் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால், கேப்ஸில் இருந்தால் கேப்ஸர், உங்கள் இனிஷியல் எல்லாமே கரெக்டாக உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே போல் கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் இமெயில் கொடுத்துவாங்க. ஓகேங்களா? அதாவது மொபைல் ஐடி இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி அட்ரஸ் கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு இப்போ நான் என்னுடைய மொபைல் நம்பரே கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வெரிஃபிகேஷன், அதில் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்துடும். ஓகே, எனக்கு ஓடிபி வந்துருச்சு. இப்போ அந்த ஓடிபியை கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் ஓடிபி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஓடிபி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இஸ் எசென்சியல் டு ஆக்சஸ் ஆதார் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு வந்துடும். அப்படி வந்தோடனே பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு உங்கள் எஸ்எம்எஸில் உங்களோட ஆதார் நம்பரும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஆதார் நம்பர். ஓகேங்களா? இப்போது நம்ம ஆதார் நம்பரை எப்படி வந்து தெரியலனா கண்டுபிடித்த பற்றி பார்த்துட்டோம். அதோ போல் உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடியும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதுவும் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆதார் நம்பரை பார்த்துட்டோம். அடுத்தது என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரை வந்து பார்க்கலாம். மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் போயிட்டீங்கன்னா மறுபடியும் அதே ஆப்ஷன் 2 ஆப்ஷன் காட்டும். அதில் என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு அதுலேயும் சேம் எப்படி கொடுத்தீங்களோ அதோ போல் தான் உங்களுக்கு நீங்கள் காட்டுற மாதிரி வரும். உங்களோட மொபைல் நம்பர், ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற அந்த கேப்சா கொடுத்துவாங்க. கேப்சாவை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. ஓகே, மறுபடியும் எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி வந்தோடனே அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தோடனே உங்களோட அந்த என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரும் வந்துடும். அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கும் இதே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆதார் கார்டு நம்பர் வந்து நம்ம தெரியலனா எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறத பற்றி பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரும் தெரியலனா நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். என்ரோல்மெண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா
ஆதார் நம்பர் போல தான். நீங்கள் வந்து உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஆதார் கார்டு ஞாபகம் இல்லைனா கூட இந்த என்ரோல்மெண்ட் ஐடி இருந்தால் கூட இது மூலமாக கூட நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஆதார் கார்டு நம்பரை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஆன்லைனில் உங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.